சாட்டர்டே நைட் சப்பாத்தியும் பட்டாணி குருமாவும் தான். காலையிலே பட்டாணி ஊற வச்சாச்சு, நல்லா சூப்பராக ஊறியிருக்கு. வேக போட்டுருவோம். என் பொண்ணு வந்துட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சாலே அம்மா கொஞ்சோண்டு மாவு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டு அவள் ஸ்டைலில் வந்துட்டு சப்பாத்தி பூரியில் செஞ்சு விளையாடிட்டு இருப்பாள். இப்போ நம்ம காலையில் எழுந்திரிக்கும் பொழுது டெய்லி ஒரு பிளான் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நானும் காலையில் எழுந்திரிச்சோணும். இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு 4 ப்ளவுஸ் டெலிவரி பண்ணியே ஆகணும்னு ஒரு பிளான் பண்ணேன். பட் ஆனால் இப்போ வரையிலும் 2 தான் முடிஞ்சிருக்கு. இப்போ என்ன தோணுது, சரி விடு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. டெய்லி இதே மாதிரி தாங்க, நம்ம ஒரு பிளான் பண்ணால் அது ஒன்று நடக்குது. சரி நாளைக்கு பார்த்துப்போம். சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த மாவு வந்துட்டு கடையில் வாங்கின ரெடிமேட் மாவு கிடையாது. இது வந்துட்டு ரேஷனில் வாங்கி க்ளீன் பண்ணி காய வச்சு நாமளே வீட்டில் அரைச்சி வச்சுக்கிற மாவு. இந்த மாவு வந்துட்டு நல்லா தான் இருக்குது, ரொம்ப சாஃப்டாக ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். இதில் தான் நான் வந்துட்டு பூரி சப்பாத்தி எல்லாமே செய்வேன். நல்லா தான் இருக்குது. உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காக நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா பட்டாணி எல்லாம் வெந்து சூப்பராக இருக்குது. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு சப்பாத்தி போடலாம். சப்பாத்தி வந்து பார்க்கும் பொழுது தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. ரொம்பவே நல்லாயிருக்கும் சப்பாத்தி செஞ்சு இந்த கோதுமையில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீட்டில் வந்துட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கும் பொழுது, ஃப்ரீயாக இருக்கும் பொழுதும் சரி, பாட்டு கேட்டுட்டு அப்படியே வேலை செய்ய எனக்கு பிடிக்கும். என் குட்டீஸ்க்கெலாம் வந்துட்டு மோட்டு பட்லு, சிக்கு ஆர் பண்டி இதெல்லாம் பார்க்க பிடிக்கும். அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு நியூஸ்லாம் பார்க்குறதுனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வீட்டில் இருந்தாலே நியூஸ் தான் பார்ப்பாங்க. ஒரு சிலருக்கு நாடகம் பார்க்குறதுலாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது நம்ம வீட்டில் வந்துட்டு இந்த செடியெலாம் வளர்க்குறதுனா வந்து ஒரு சிலருக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நல்ல செடியெல்லாம் வந்துட்டு பார்த்து பார்த்து வச்சுருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த ஃபிஷ் வளர்க்குறது அதெல்லாம் பிடிக்கும். எனக்கும் வந்துட்டு ஃபிஷ் வளர்க்குறதுலாம் பிடிக்கும். அந்த செடி வளர்க்குறதோட சேர்த்து ஃபிஷ்ஷும் வந்து வளர்க்குறது பிடிக்கும். ஆனால் என்னமோ தெரியல, சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரையிலும் அந்த ஃபிஷ்ஷை வந்து வலையிலேருந்து கையில் எடுக்கும் பொழுது அது அப்படியே ஒரு பயம் கலர்ந்த ஒரு அலர்ஜி மாதிரி வந்துடுது. அந்த வேலையை மட்டும் நம்ம இன்ன வரையிலும் நம்ம டச்சே பண்ணது கிடையாது. எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட விட்டுடுறது, அதெல்லாம் அவருடைய டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அவரே அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிறாரு. இந்த ஃபுட்டு போடுறது, அப்படியே எட்டி வெளியிலேருந்து பார்க்குறது, அதோடு நிறுத்திக்கிறது. இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த பிளான்ட்லாம் வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்துட்டு நம்ம ரிலேஷன்ஸ் வீட்டுக்கெலாம் போனால் அவங்க வீட்டில் வச்சுருக்கிற அந்த பிளான்ட்லாம் நம்ம ரொம்பவே பார்த்து ரசிப்போம். நாமளும் இந்த மாதிரிலாம் வாங்கி வைக்கலாம்னு ரொம்ப ஆசைப்படுவோம். அந்த மாதிரிலாம் வாங்கி நானும் வச்சுருக்கேன். நிறைய செடியெலாம் வளர்த்துருக்கேன். அதே மாதிரி இப்போ குட்டி குட்டி மணி பிளான்ட்லாம் வீட்டில் வச்சுருக்கேன். அதெல்லாம் ரொம்பவே அழகாக மெயின்டைன் பண்ணிக்கிறேன். நம்ம வீடை நம்ம தானே அழகாக வச்சுக்கணும். அதே மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்துட்டு அப்போது செஞ்சு எந்த அளவுக்கு நம்மளை வீட்டை வந்து அழகுபடுத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து வீட்டை அழகுபடுத்திக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சாட்டர்டே வந்ததுமே என் பையனுக்கு அம்மா சண்டே எங்கம்மா வெளியில் போகிறோம் அப்படின்னு ஒரு டவுட். நான் சொன்னேன், சரிடா இன்றைக்கி நைட்டு தானே ஆகிருக்கு, காலையில் பிளான்லாம் பண்ணலான்டா, எங்கேயாச்சும் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேமிலியோடு வெளியில் போனோன்னா அது ஒரு ஹாப்பி, ஒரு சந்தோஷம் தானே. அதிலும் குட்டீஸ்க்கெலாம் இன்னும் வெளியில் போனோன்னா நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போய் ஷேர் பண்ணிப்பாங்க, நாங்கள் இங்கே போனோம் அங்கே போனோம்னு சொல்லிட்டு. இப்போ என்ன, நாங்கள் அதிகமாக போகிறது மெரினா பீச்சுக்கு அந்த மாதிரி வந்துட்டு இல்லை பார்க்குக்கு, அந்த மாதிரி எங்கேயாச்சும் ஒரு சிம்பிள் இடத்துக்காச்சும் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவோம் சண்டே. ஆனால் நாளைக்கு எங்கே போகிறோன்றதை நாளைக்கு சொல்கிறேன். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.